சாலமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சாலமன், இதில் வெவ்வேறு புரிதல்கள் வரதான் நம்ம பார்க்கின்றோம். காலையில் என்ன புரிதல் அப்படின்னா, கைது செஞ்சு ரிமாண்ட் செஞ்சுருவாங்க, தஞ்சை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துருவாங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு தலைமை வழக்கறிஞரே, தமிழ்நாடு அரசுடைய தலைமை வழக்கறிஞரே நீதிமன்றத்தில் சொல்கிறார், இல்லை அவரை இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் திட்டம் இல்லை, விசாரணை செஞ்சு அவரை விடுவிக்கப்படுவார் அப்படின்னு. எங்கே அழைத்து செல்லப்படுகிறார்? இது ஒரு ஆஃப்டர் தாட்டாக மாற்றப்பட்டதா? முதல்லேருந்தே இதுதான் திட்டமா? தஞ்சாவூர் அழைத்து சென்று விசாரித்து விடுவிக்கிறது தான் திட்டமா, இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜி மாறி இருக்கிறதா? வாட் ஆர் யூ பிக்கிங் அப்? சாலமன், இணைந்திருக்கிறீங்களா? எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினை போலீசார் இன்று காலை கைது செய்வதற்காகவே அவர்கள் இங்கே வந்தார்கள். குறிப்பாக நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு சென்று கைதுக்கான ஆவணங்களை அவரிடம் காட்டினார்கள். பின்னர் தான் போலீசார் அவரை கைது செய்து அழைத்து செல்வதாக கூறிவிட்டு தான் சென்றார்கள். இந்த நிலையில தான் தற்போது அரசு தலைமை வழக்கறிஞரே நீதிமன்றத்துல ஒரு தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக காவல்துறைக்கு ரிமாண்ட் செய்யக்கூடிய எண்ணம் இல்லை, இன்றே விடுவிக்கப்பட வேண்டும் என்று நீதிபதியும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தான் தற்போது அவர் சாப்பிட்ட பின் தற்போது திண்டுக்கல்ல இருந்து புறப்பட்டிருக்கிறார். காவல் நிலையத்தில் சாப்பிட்ட பின் அவர் புறப்பட்ட நிலையில குறிப்பாக தஞ்சை அந்த கிழக்கு காவல் நிலையத்திற்கு தான் அவர் அழைத்து செல்லப்படுவார். அதன் பின்னர் அவரிடம் தீவிரமாக விசாரணையானது மேற்கொள்ளப்படும். முதற்கட்டமாக விசாரணை மேற்கொள்ளப்படும். அவர் என்ன நோக்கத்தோடு இந்த கருத்தை தெரிவித்தார் என்ற விசாரணையை முழுமையாக போலீசார் விசாரிப்பார்கள். ஏனென்றால் 9 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று போராட்டம் மற்றும் பல்வேறு காவல் நிலையங்கள்ல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர் அந்த காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவரிடம் முழுமையாக விசாரணையை வாக்குமூலமாக பெறுவார்கள். அவர் என்ன தரப்புல இந்த கருத்தை தெரிவித்தார் என்று முழுமையாக காவல்துறை விசாரிப்பார்கள். விசாரித்த பின் இதுல ஏதேனும் உள்நோக்கம் இருக்கிறதா என்ற கோணங்கள் தெரிய வந்தால் மட்டுமே அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் அப்போது விசாரணை நிறைவுக்கு பின் எந்த விதமான தகவலும் காவல்துறைக்கு வரவில்லை என்றால் அடுத்த கட்டமாக சட்ட நிபுணர்களின் ஆலோசனைக்கு அனுப்பப்படுவார்கள். அந்த சட்ட நிபுணர்கள் என்ன கூறுகிறார்களோ அதனை வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கையை உதயநிதி ஸ்டாலின் மீது எடுப்பார்கள் எனவும் திட்டமிடப்பட்டிருக்கும். குறிப்பாக நீதிபதியும் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தர வேண்டும். நாங்கள் ஏற்கனவே தலைமை வழக்கறிஞர் சார்பில் நாங்கள் கைது செய்யக்கூடிய எண்ணம் இல்லை, அவரை விசாரணை நிறைவுக்கு பின் அனுப்புவோம் என கூறியதால தற்போது அவரிடம் விசாரணை மேற்கொண்டு அவரிடம் முழுமையான வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டமாக சட்ட நிபுணர்களின் ஆலோசனைக்கு அனுப்பி என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம், இது கைது நடவடிக்கையான உகந்ததா அல்லது இல்லையா என்பது குறித்து அவர்கள் கொடுக்கும் தகவல்களை அடிப்படையாக வைத்து நடவடிக்கை எடுப்பாங்க. நீதிமன்றத்தில் அவங்க வாதத்தை வச்சிருக்காங்களே, எங்களை அவரை ரிமாண்ட் பண்றதுக்கான எண்ணம் இல்லை அப்படின்னு நீதிபதியும் உத்தரவு போட்டிருக்கிறாரு, இன்னைக்கே விடுதலை செய்யணும்னு. அதை தாண்டி அரெஸ்ட் முன்னெடுக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கா? ஒரு வழக்கை பொறுத்த மட்டும் எப்போதுமே இது போன்ற ஒரு அவதூறு பேச்சு கருத்து வழக்கு என்றால் முதல் கட்டமாக வழக்கு பதிவு செய்வார்கள். அது அடுத்த கட்டமாக அவரிடம் விசாரணை செய்வார்கள். அவர் எந்த உள்நோக்கத்திற்காக இது போன்று கருத்தை தெரிவித்தார், சரியான உள்நோக்கத்தோடு இவர் தெரிவித்தாரா அல்லது வேறு ஏதேனும் பிரித்து சமூக வலைதளங்கள்ல பரப்பப்படுகிறார் என்ற பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையானது மேற்கொள்வார்கள். விசாரணை நிறைவுக்கு பின் அந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து அவர் என்ன மாதிரியான கருத்தை தெரிவிக்கிறார் என்பதை பொறுத்து சட்ட நிபுணர்களின் ஆலோசனைக்கு எப்போதுமே அனுப்புவார்கள். அந்த சட்ட நிபுணர்கள்ல இது கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அல்லது இது நீதிமன்ற காவல் நிலைய ஜாமீன்ல விடுவிக்கலாம் என்ற பல்வேறு கருத்துகள் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய பட்சத்துல தான் அந்த நடவடிக்கையை காவல்துறை எப்போதுமே எடுப்பார்கள். அதே போன்று தான் இதுவும் இந்த வழக்குல முதற்கட்டமாக அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். அதன் பின்னர் விசாரிப்பார்கள். விசாரணைக்கு பின்னர் தான் என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்வாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.